அப்போ வந்து கட்சி வந்து நாலு கட்சி தான். இந்த மாதிரி இப்போ உள்ள மாதிரி எல்லாம் இங்கே இல்லாமல் காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, சுதந்திரா, டிஎம்கே. டைரக்டர் சேரன் அப்போது சின்ன பிள்ளை குழந்த, அந்த குழந்தையெல்லாம் என் கையில் கொடுத்து அவங்க அம்மா வாழ்த்துங்க சார் பையனுக்கு அப்படின்னு சொன்ன காலம் அப்போ அன்னைக்கே என்னை எம்ஜிஆர் தட்டி கொடுத்தாரு. என் கதையில் இருக்க ஒரு வசனத்துகளை பார்த்துட்டு உங்கள் வசனத்தை அவர் தான் பேசணும்னு பேர் சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா சிவாஜியை போய் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு. திண்டுக்கல் ரோட்டில் வந்து ஒரு ரூமை போட்டு 80 பக்கம் நோட்டை வாங்கி லைஃப் ரப்பாக அந்த கதை சுருக்கத்தை ஒரிஜினல் கொடுத்தா லைசன்ஸ் கிடச்சிருக்காது, டூப்பாக கொடுத்து தான் லைசன்ஸ் வாங்கினேன். மனிதனாக பிறந்து சாக போகிறோமே என்கிறதுக்காக சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் இருப்பதா இப்போ நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்தது மதுரை ஜில்லா மேலூர் தாலுகா வெள்ளலூர் கிராமம். சாதாரண ஒரு குடிமகனாக தொழிலாளியாக பிறந்து எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு அந்த காலத்திலேயே நான் வந்து அண்ணாவை தான் ரொம்ப நேசிப்பேன். அண்ணாதுரையுடைய இதில் அவருடைய கதைகளை படித்து பார்த்து அவருடைய கதைகள் மாதிரியாக நம்மளும் ஒரு எழுத்தாளனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நான் வெள்ளலூர் நாட்டில் நான் ஒரு கதையை உருவாக்கி சங்கரதாஸ் பெயர்லேயே நாடக கம்பெனியே வச்சுருந்தேன். 60லேருந்து 72 வரையில் அந்த கம்பெனியில் வச்சு நாடக நடிகர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு நடிகர்களும் அப்படி பேச வச்சு 1 மாதத்துக்கு அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அந்த நாடகத்தை உருவாக்கி நோட்டீஸ் அடித்த உடனே அங்கே எனக்கு ஆதரவு கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கதைக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு கொடுத்த நேரத்தில் பசுமை புரட்சின்னு ஒரு நாடகம் போட்டேன். அந்த நாடகத்துக்கு லைசன்ஸ் எடுத்துடணும் அப்படின்ட்டு காங்கிரஸுக்காரர் ஒருத்தர் என் ஊர்லேயே ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த நாடகம் புரட்சி மாதிரியாக இருக்குது, இவர் நாடகத்தை லைசன்ஸ் எடுத்து தான் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸர் தலைமை அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்து நடத்திடுங்க சுப்பையா அப்படின்னு சொல்லவும், சரி அதே தேதிக்கு நான் லைசன்ஸ் எடுத்து அந்த நாடகத்தை நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைசன்ஸை எடுத்து அந்த நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தி காமிச்சேன். அப்படி உள்ள நேரத்தில் நிறைய என்னுடைய கதையில் யார் தாக்குறாங்க. அப்போ வந்து கட்சி வந்து நாலு கட்சி தான். இந்த மாதிரி இப்போ உள்ள மாதிரி எல்லாம் இங்கே இல்லாமல் காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, சுதந்திரா, டிஎம்கே இப்படி 4 கட்சியிலேயே இந்த கட்சிக்காரர்களே வந்து யாரை தாக்குறாரு சுப்பையா, இந்த நாடகத்தில் என்ன அவர் கொடுக்குற கருத்து என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்கு குரூப்பாக வந்து என் கம்பெனியில் நாடகத்தை பார்க்குறதுக்கு நாடகம் கூட்டம் கூடும். அப்போ நான் போடுற டிக்கெட்டு வந்து 4 8 1 ரூபா தான் நான் போடுற டிக்கெட் நாடகம். நான் எல்லா செலவுமே நான் போட்டு நாடகத்தை நடத்தி மக்களுக்கு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருந்தேன். வெள்ளலூர் நாட்டில் நான் ஒரு எழுத்தாளன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்னை நான் போட்ட நாடகத்தினுடைய வசனங்கள், நடைகள், முறைகள், நடிப்புகள் இதுகளை வச்சு என்னை ஒரு நாடக ஆசிரியர் அப்படிங்கிற அந்த நாடு ஏற்றுக்கிருச்சு. அப்போ வந்து கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் எனக்கு ரொம்ப தொல்லைகள் கொடுத்துச்சு. பாரா நம்மளை தாக்குறேன், அவனை தாக்குறேன், யார் இந்த செட்டியார் தாக்குறானா அல்லது நம்மளை ஆண்களை தாக்குறானா இப்படிங்கிற கூட்டத்தை வந்து என்னை பார்க்க வந்த காலம். அப்போ அன்னைக்கு நிலைக்கு நான் வந்து கதையை வந்து ஆதாயத்துக்காக வருமானத்துக்காகவோ செய்யலை, பெயருக்காக புகழுக்காக எழுத்தாளனுங்கிற ஒரு கதைக்காக நான் வந்து இரவை பழகலாக்கி கலை என்று உழைச்சி நாடகத்தை உருவாக்கி 72 வரலும் நான் நாடக கம்பெனி வச்சுருந்தேன். என் நாடக கம்பெனியில்
சேரன் அப்பன் எனக்கு ஒரு நடிகன். டைரக்டர் சேரன் அப்போ சின்ன பிள்ளை குழந்தை. அந்த குழந்தையெல்லாம் என் கையில் கொடுத்து அவங்க அம்மா வாழ்த்துங்க சார் பையனுக்கு அப்படின்னு சொன்ன காலம் அப்போ அன்னைக்கே என்னை எம்ஜிஆர் தட்டி கொடுத்தாரு. என் கதையில் இருக்க ஒரு வசனத்துகளை பார்த்துட்டு உங்கள் வசனத்தை அவர் தான் பேசணும்னு பேர் சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா சிவாஜியை போய் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு. நான் சிவாஜியும் பார்க்கல, என்னை வந்து பாருன்னு சொன்ன எம்ஜிஆரும் பார்க்கல. அன்னைக்கு இருந்த நிலை என்னுடைய கண்ணை மறைச்சிருச்சு. நினச்சதை முடிப்போம்னு சொன்னாக்க அந்த கதையை முடித்து போட்டு நடத்தி லைசன்ஸ் எடுத்து நடத்தி இப்படியெல்லாம் நினச்சதை முடிப்பேன்னு சொன்னது நான் சுப்பையா ஒரு ஆள். கருப்பு கண்ணாடி வருதுடா, நம்ம வாத்தியார் வர்றாரா அப்படின்ட்டு அந்த நாட்டிலேயே என்னை பற்றி புகழ்ந்த காலம் ஒரு காலம். கம்பெனி சங்கரதாஸ் பேரில் கம்பெனி வச்சுருந்தேன். 60லேருந்து 72 வரையில் அந்த கம்பெனி என்கிட்ட இருந்துச்சு. எனக்கு நடிகைகள் இத்தனையும் நான் வந்து ஒரு நாடகத்துக்கு நடிகைகளையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அப்போவே ஒரு நடிப்புக்கு இவ்வளவு, நடிகைக்கு இவ்வளவு அப்படின்னுலாம் நான் கொடுத்து, அப்போ கரண்டு இல்லாமல் பலராம் அவங்க தான் விஐபிகளுக்கு போய் ஒளி கொடுக்கறக்கூடியவங்க. அவங்களுடைய ஜெனரேட்டரை கொண்டு போய் வச்சு அந்த கிராமத்தில் லைட்டை போட்டு சினிமா மாதிரியாக ஃபோக்கஸ் லைட்லேயே நாடகத்தை போட்டு நடத்தின காலத்தில் இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் மாதிரியாக இருந்திருந்தால் அன்னைக்கு நான் ஒரு சினிமா குறும்படமே எடுத்து அனுப்பிச்சிருப்பேன். அன்னைக்கு இருந்த வயசு வேறு, இன்றைக்கி இருந்த வசதி ஏகப்பட்ட ஒரு நன்மைகள் இருக்குது. 60ல் வந்து முகமூடி முத்தையன், அதுக்கடுத்து காதலின் கதி. காதலை பற்றி என்ன தெரியும்னு கேட்டதுனால காதலின் கதி, காதல்னால கதி, அதில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கதைன்னு போட்டேன். அதே கதையை காதல் கதை வந்து கதையாகவும் முடியும், அது களஞ்சியமாகவும் வரும் அப்படின்னு சொல்லி காதல் களஞ்சியம்னு ஒரு நாடகத்தை அதே இதில் போட்டேன். நான் வாடிய மலர்னு போட்டேன், வாடாமலர்னு போட்டேன். சேற்றில் செந்தாமரை வரும், புழுதியில் மல்லிகை வரும், இந்த குடிசையில் அறிவு இருக்குது அப்படின்றெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் பசுமை புரட்சின்னு ஒரு நாடகம் போட்டேன். பசுமை புரட்சிக்கு நாடகத்தை கதை லைசன்ஸ் எடுத்து நடத்தத்தான் வேணும்னு அப்போ இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட, சுப்பையா இதுவரையில் நீ போட்ட நாடகத்துக்கு நான் ஒன்றும் கேட்கல, இப்போ வந்து போலீஸ் மந்திரி கக்கேன், அதனால் நீ வந்து லைசன்ஸ் எடுத்துரு. அதனால் நான் லைசன்ஸ் எடுத்து நடத்தினா இதே தேதிக்கு நடத்துகிறேன், லைசன்ஸ் எடுக்கலை முடியலை அப்படின்னா நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக உட்காந்து திண்டுக்கல் ரோட்டில் வந்து ஒரு ரூமை போட்டு 80 பக்கம் நோட்டை வாங்கி லைஃப் ரப்பாக அந்த கதை சுருக்கத்தை ஒரிஜினல் கொடுத்தா லைசன்ஸ் கிடைச்சிருக்காது, டூப்பாக கொடுத்து தான் லைசன்ஸ் வாங்கினேன். உண்மை பேசுகிறேன், சொல்லிலும் செயலிலும் உண்மை வேண்டும். உண்மையைத்தான் பேச தெரியுமே ஒழிய மறைச்சு பேசி அவங்கள தெரியும் இவங்க தெரியும்னு பெருமை பேச தெரியாது எனக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரப்பாக ஒரு நாடகத்தை தயார் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்து, கலை செக்ஷனில் அவங்கள்ட்ட பொன்னம்பலம், வீரபுத்திரன் இப்படி 3 பேர் இருந்து அந்த கதையை பூரா பக்கமாக செலக்ட் பண்ணி இது என்ன அது என்ன அப்படிங்கிற விளக்கமெல்லாம் சொல்லி நீங்கள் போங்க லைசன்ஸ் வந்துடும்னு சொன்னோன்னே ஒரே வாரத்தில் எனக்கு லைசன்ஸ் வந்துடுச்சு. அதே தேதிக்கு அந்த பசுமை புரட்சியை நடத்தினேன். அப்போ கல்லறைன்னு ஒரு நாடகம் போட்டேன். கல்லறைக்கு வந்து என்னடா இவன் வந்து சாமி இல்லாத கட்சிக்காரை சூடத்தை பொருந்திக்கிட்டு சாமிக்கு ஆத்துறாளே அப்படின்னு மக்கள் நினச்சேன். நான் அப்போ வந்து கட்சிக்கு டிஎம்கேயில் ரொம்ப ஈடுபாடு, டிஎம்கே பற்றி ரொம்ப கடுமையாக இப்போ வசனத்தை பேசுவேன். அப்படி இருக்க நேரத்தில் எல்லோரும் என்னடா இவன் சாமிக்கு சூடாதவன் காமிக்கு பார்க்குறாங்களேன்னு ஆடியன்ஸ் ஊரா கீன்னு கற்றுச்சு. அப்படி இருந்து அப்படி அதை அந்த மாதிரி ஒரு கதையை
ஆரம்பத்தில் கோரஸ் பாடும்போது சூடாதாரம் காமிக்க வேண்டிய இதுக்காக நான் அதை செஞ்சேன். அப்படியெல்லாம் நான் கல்லறை, வாடிய மலர், வாடாமலர், ஏர் உழவன், ஏர் முனை, இப்படிப்பட்ட கதைகளில் அப்போ உள்ள கதைகள் நீங்கள் பேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ உள்ள பேர் சினிமாவில் என்னமாவது அர்த்தம் இருக்கா, அந்த பொருத்தம் இருக்கா? இப்போ உள்ள சினிமாவில் வர்ற பேர்களை பாருங்கள். இதை நான் யாரையும் அது இதுன்னு குறை சொல்கிறது கிடையாது. அன்னைக்கு நிலைக்கு நாங்கள் இப்படி தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், இது வந்தால் நல்லா வசனமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இரவை பகலாக்கி கலை என்று கலைக்காக உழைத்து அந்த ஒவ்வொரு கதையை நாடகமாக நடிக்கிறதுக்கு நடிகர்களை தயார் பண்ணி ஒரே மாதத்தில் நாடகத்தை அரங்கேற்றிடுவேன். ஏன் அவ்வளவு உழைப்பு? அவங்கள ஒரு முறைக்கு 2 முறை ஒத்திக்கைன்னு போட்டு அவங்கள பேச வச்சு, எறும்பு ஊற கல்லும் தெய்யும்னு சொல்கிற மாதிரியா அவங்களுக்கு நான் பாடத்தை சொல்லி வசனத்தை பேசி நடிப்பை நடித்து காமிச்சு இப்படியெல்லாம் உருவாக்குனதுனால தான் அந்த நாடகம் அன்னைக்கு இப்போ எனக்கு பேர் கொடுத்துச்சு.